நெக்ஸ்ட் தியரம் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் வந்து லெக்ரான்ஜஸ் தியரம் எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் இம்பார்ட்டன்ட். இதுவும் 16 மார்க்ல கேட்கலாம், இல்ல 8 மார்க்ல கேட்டா எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். Fundamental theorem of homomorphism ஓட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. If f from g star to g dash delta is இது ஸ்டேட்மெண்ட் நம்ம தான் எழுதணும். அவங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் மட்டும் தான் கேட்பாங்க. இந்த குரூப் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் தியரம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெக்ரான்ஜஸ் தியரம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். அது 16 மார்க்ல கேட்கலாம், இல்லைனா 16 மார்க்ல கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் f from g star, இது கமா அப்ப டாட் கிடையாது, இது கமா போட்டுக்கோங்க. g star, இந்த ஸ்டார்ன்றது ஆபரேஷன், பைனரி ஆபரேஷன் ஃபார் g, இந்த டெல்டான்றது பைனரி ஆபரேஷன் ஃபார் g dash. இஃப் f is a function வந்து ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் வித் கெர்னல் k இருக்கு அப்படின்னா, then k is a normal subgroup of g and the quotient group is isomorphic to f of g. ரெண்டு இது நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஒன்னு வந்து என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, கெர்னல் குரூப் வந்து நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லணும். கெர்னல் வந்து நார்மல் சப்குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் இன்னொன்று என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, கோஷன் குரூப் வந்து எப்படி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா ஐசோமார்பிக் டு ஜி டேஷ்னு சொல்லணும். சரியா? கோஷன் குரூப் ஜி பை கே எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா அது ஐசோமார்பிக் டு எஃப் ஆஃப் ஜி. எஃப் ஆஃப் ஜினா ஜி டேஷ். ரெண்டு விஷயம் சொல்லணும். அதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். எஃப் வந்து ஒன்லி கிவன் திங் இஸ் எஃப் இஸ் அ ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் வித் கெர்னல் கே. இது வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கிவன்ல இருக்கு. நம்ம என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும்னா தட் கெர்னல் இஸ் அ நார்மல் சப் குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டாவது என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா கோஷன் குரூப் வந்து இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டேஷ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ரூஃப் போவோம். ப்ரூஃப்ல கிவன் தட் என்ன எழுதிருக்கேன், கிவன் என்ன எழுதிருக்கேன்னா f is a homomorphism with kernel k என்றது மட்டும் தான் நமக்கு given thing. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா கெர்னல் இஸ் அ நார்மல் சப் குரூப்ன்றத நான் ப்ரூஃப் பண்ணணும். கெர்னல் நார்மல் சப் குரூப்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கெர்னல் வந்து சப் குரூப்ன்றத ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணணும். கெர்னல் வந்து எனக்கு சப் குரூப்ன்றது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் தியரம்ல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல கெர்னல் இஸ் அ சப் குரூப்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த தியரம் 16 மார்க்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கெர்னல் இஸ் அ சப் குரூப்ன்றத ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெர்னல் வந்து நார்மல் சப் குரூப்னு ப்ரூஃப் பண்ணுங்க. இல்ல 8 மார்க்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா we know that kernel is a subgroup of g மட்டும் எழுதுனா போதும். நீங்க சப்குரூப் வந்து ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. சரியா? அந்த மார்க்க பொறுத்து நீங்க ஃபுல்லா எழுதுங்க. we know that kernel is a subgroup of g. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரூஃப் பண்ணா போதும்னா kernel is normal ப்ரூஃப் பண்ணா போதும். சோ நார்மல் ப்ரூஃப் பண்றதுக்கு நான் இப்போ ஒரு தியரம்ல if and only if சொல்லி கொடுத்தேன்ல, ஆக்சுவலா டெஃபினிஷன் படி ஒரு இதை நார்மல் சொல்லணும் அப்படின்னா லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு ரைட் கோசெட் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும் ஃபார் எவ்ரி எலமெண்ட் a belongs to g. ஆனா அந்த தியரம் ஒன்ஸ் அந்த தியரம் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த டெஃபினிஷன் வச்சு ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. அந்த தியரம்ல என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு இதை நார்மல் சொல்லணும் அப்படின்னா ஃபார் எனி a belongs to g and h belongs to h, நார்மல் சொல்லணும்னா a inverse star h star a belongs to h அது சொன்னாலே வந்து நமக்கு அந்த நார்மல்னு ஆயிரும். தியரம்ல if and only if நம்ம ப்ரூஃப் பண்ணிருப்போம். இப்போ வந்து நம்ம கெர்னல் வந்து நார்மல் சொல்லணும் அப்படின்னா அப்ப என்ன சொல்லணும், கெர்னல்ல வந்து ஒரு எலிமெண்ட் k எடுக்கணும். ஸ்மால் k belongs to கெர்னல் வந்து கேபிட்டல் k அண்ட் குரூப்ல ஒரு எலிமெண்ட் a எடுத்திருக்கேன். a belongs to g and k belongs to k எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கும் போது இப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த தியரம் படி என்ன சொல்லணும்னா a inverse star k star a belongs to that kernel அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு கெர்னல் வந்து நார்மல் ஆயிரும். ஸோ கெர்னல் வந்து நான் நார்மல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லணும்னா a inverse star small k star a belongs to capital K அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு கெர்னல் வந்து என்னவாயிரும்னா நார்மல் சப் குரூப் ஆயிரும். சரியா? ஏன்னா நான் அந்த தியரம் படி இந்த தியரம் ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க. டு ப்ரூவ் தட் நார்மல் சப் குரூப் H நார்மல் சொல்லணும்னா if and only if for any a belongs to G a inverse star H star a belongs to H அப்படி சொல்லிட்டோம்னா H is a normal சப் குரூப். ஒரு சப் குரூப் எப்ப நார்மல் சொல்லுவோன்றதுக்கு ஒரு தியரம் இப்பதான் if and only if ப்ரூவ் பண்ணிருப்போம். அந்த தியரம் யூஸ் பண்ணி இந்த கெர்னல் நார்மல் சொல்லணும் அப்படின்னா ஃபார் எனி a belongs to g and small k belongs to capital K நம்ம a inverse star small k star a belongs to capital K அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா கெர்னல் இஸ் a நார்மல் சப் குரூப்னு ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்லணும், a inverse star k star a belongs to K சொல்லணும். கெர்னல்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம கெர்னல்ல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அதோட இமேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா?
அப்ப A inverse star K star A வந்து belongs to K னா அப்ப F of A inverse star K star A எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஐடென்டிட்டி எலிமெண்ட் E dash க்கு ஈக்குவலா இருக்குமா? சோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ அதனாலதான் இங்க என்னன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா F of A inverse star K star A ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா which is equal to E dash அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரி. F of A inverse star K star A வந்து F வந்து ஹோமோமார்பிசம் அப்படின்றனால இது எப்படி எழுதலாம்னா f of A inverse delta f of K delta f of A ன்னு எழுதலாம். f வந்து ஹோமோமார்பிசம் அப்படின்றனால can be written as f of A inverse delta f of K delta f of A ன்னு எழுதலாம். Next f of A inverse delta f of K னா K is an element which belongs to the kernelன்றனால f of K can be written as E dash identity element ஆ இருக்கும். delta இந்த f of A. அடுத்து f of A inverse delta E dash delta f of A. ஐடென்டி எலமெண்டோட ஒரு எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணா அந்த எலமெண்ட் தானே கிடைக்கும். ஸோ அதனால எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் டெல்டா இ டேஷ்னா எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் டெல்டா இந்த எஃப் ஆஃப் ஏ. திரும்ப அகைன் பை த டெஃபினேஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் இது எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏன்னு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் டெல்டா எஃப் ஆஃப் ஏ கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ. திரும்ப ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏன்னா என்ன கிடைக்கும்னா ஈன்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் ஈனா திரும்ப என்ன கிடைக்கும்னா இ டேஷ்ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப f of e equal to என்னன்னு கிடைச்சிருக்கு e dash வந்துருச்சு கடைசியா. அப்ப எப்படி ஆரம்பிச்சோம்? இந்த மாதிரி ஆரம்பிச்சோம். f of a inverse star k star a வந்து இப்ப எதுக்கு ஈக்குவல் கிடைச்சிருக்குன்னா e dash க்கு ஈக்குவல் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா this a inverse star k star a belongs to the kernel k ன்னு அர்த்தம். கரெக்ட் தானப்பா? இந்த அதோட இமேஜ் வந்து ஈக்குவல் டு ஐடென்டி எலிமெண்ட் தான் this belongs to kernel k தானே அர்த்தம். அப்ப கெர்னல் வந்து நமக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா நார்மல் சப் குரூப். அதான a inverse star h star a belongs to the சப் குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து நார்மல் ஆயிரும்ல. சோ அப்ப a inverse star k star a belongs to the subgroup k அப்படின்னா the subgroup is a normal which means kernel is a normal subgroup of G ன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா the quotient group G by K is isomorphic to G dash ன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம்ல நம்ம ரெண்டு விஷயம் ப்ரூஃப் பண்ணோம். ஒன்னு வந்து kernel is a normal subgroup ன்னு ப்ரூஃப் பண்ணோம். ரெண்டாவது வந்து quotient group வந்து isomorphic to G dash ன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஓகே. நான் ஐசோமார்பிசம் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு ஐசோமார்பிசம் ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் டெக்னிக் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். எதை ரெண்டு நீங்க ஐசோமார்பிக் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த ரெண்டு செட்டுக்கும் நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து வெல் டிஃபைன்ட் 1 to 1 on 2 இது சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ஐசோமார்பிசம் ஆயிரும். சரியா? சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா நான் எதை ரெண்டே ஐசோமார்பிசம் சொல்லணுமோ அது ரெண்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். நான் g by k-வும் g dash-ம் ஐசோமார்பிசம் சொல்லணும்ன்றனால அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் பைன்னு டிஃபைன் பண்றேன். அது எப்படி டிஃபைன் பண்றேன்னா பை ஆஃப் ak ஈக்குவல் டு f of a. இது கரெக்ட் தானே? g by k-ன்றது ஒரு கோஷன் குரூப். அதுல இருக்க ஒரு எலிமெண்ட் எந்த ஃபார்மட்ல இருக்கும்னா ak ஃபார்மட்ல லெஃப்ட் கோசெட். கோஷன் குரூப்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு லெஃப்ட் கோசெட்டா ரைட் கோசெட் ஃபார்மட்ல தானே இருக்கும். சோ g by k-ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ak-ன்ற ஃபார்மட்ல எடுத்திருக்கேன். சோ அதோட இமேஜ் வந்து ஜி டேஷ்ல இருக்கும். ஜி டேஷ்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா ஜி டேஷ்ன்றது எங்க இருந்து வந்தது அப்படின்னா எஃப்ன்ற ஃபங்க்ஷன்ல இருக்கிறது. எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். ஸோ எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் அப்படின்னா ஜில ஒரு எலமெண்ட் ஏ இருக்குன்னா அப்ப ஜி டேஷ்ல அந்த எலமெண்ட் எப்படி போகும்னா எஃப் ஆஃப் ஏவா போகும். சரியா? எஃப் ஆஃப் ஏவா போகும். அப்ப பை ஆஃப் ஏகே வந்து ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் ஏவா இருக்கும். சோ அந்த மாதிரி அப்படி உங்களுக்கு ரொம்ப புரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஜி டேஷ்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் என்ன ஃபார்மட்ல இருக்கும்னா எஃப் ஆஃப் ஏ ஃபார்மட்ல இருக்கும். ஏன்னா இந்த எஃப்ன்றது என்னன்னா எஃப் வந்து ஜி டு ஜி டேஷ். ஸோ ஜி டேஷ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் சி, எஃப் ஆஃப் டி அப்படி இருக்கும். சரியா? இப்ப நான் ஏகேன்னு எடுத்தனால எஃப் ஆஃப் ஏன்னு எழுதிருக்கேன். சப்போஸ் நான் பை ஆஃப் பிகேன்னு எடுத்திருந்தேன்னா நான் எஃப் ஆஃப் பின்னு எழுதிருப்பேன். பை ஆஃப் சிகேன்னு எடுத்திருந்தேன்னா எஃப் ஆஃப் சின்னு எடுத்திருப்பேன். ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்க ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா தான் நான் டிஃபைன் பண்ணிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு பேர் தான் வெல் டிஃபைன்டுன்னு அர்த்தம். அதை கிளைம் 1ல பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பை இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் டிஃபைன் பண்ணிருக்கிறது வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணிருக்கேனா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறதுக்கு பேர் தான் வெல் டிஃபைன்டு. சரியா? ஓகே. அதுக்கு என்ன ப்ரூஃப் டெக்னிக் அப்படின்னா நான் வந்து இந்த ஜி பை கேல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும். அது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துட்டு நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஃபைனலா அப்படின்னா பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் பிகே அப்படின்னு சொல்லணும். அப்படி ஏகே இதுல இருந்து ஏதாச்சும் ரெண்டு எலமெண்ட் எடுத்துட்டு அது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துட்டு கடைசி என்ன சொல்லணும்னா பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் பிகே அப்படி சொல்லி முடிச்சிட்டேன்னா பை இஸ் வெல் டிஃபைன்டுன்னு அர்த்தம்.
இப்படி முடிச்சிருக்கேன்னா பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் பிகே இப்படி முடிச்சிட்டேன்னா பை இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏகே ஈக்குவல் டு பிகேன்னு எடுத்துட்டு பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு பை ஆஃப் பிகேன்னு நான் முடிக்கணும். சரி, எப்படி ப்ரூஃப் கொண்டு போறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஏகே ஈக்குவல் டு பிகேன்னு எடுத்திருக்கேன்னா ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இந்த ஏகே ஈக்குவல் டு பிகேல போய் ரெண்டு சைடும் ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். ஏ இன்வர்ஸால ப்ரீ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இன்டூ கே ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி இன்டூ கேன்னு கிடைக்கும். ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏனா இ நமக்கு தெரியும். ஸோ இகே ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி இன்டூ கே. இகேனா கே, கே ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி இன்டூ கே. ஹச் ஈக்குவல் டு ஏ ஹச்னா ஏ பிலாங்ஸ் டு ஹச்னு அர்த்தம். அப்ப கே ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி இன்டூ கேனா ஏ இன்வர்ஸ் ஸ்டார் பி பிலாங்ஸ் டு கேன்னு அர்த்தம். அப்ப ஒரு எலமெண்ட் வந்து கெர்னலுக்குள்ள இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா f of this element equal to e dash னு அர்த்தம். சோ அப்ப f of a inverse star b equal to e dash. சரியா? இப்ப f of a inverse star b எப்படி எழுதலாம்னா since f is a homomorphism அது எப்படி எழுதலாம்னா f of a inverse delta f of b equal to e dash னு எழுதிக்கலாம். அடுத்து pre multiply by f of a on both sides. ரெண்டு சைடும் f of a வால ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். பண்ணும்போது இங்க டெல்டா ஆபரேஷன்றனால டெல்டா வச்சு ப்ரீ மல்டிப்ளை பண்றேன். f of a டெல்டா f of a இன்வர்ஸ் டெல்டா f of b ஈக்குவல் டு f of a டெல்டா e டேஷ்னு கிடைக்குது. திரும்ப இது டெஃபினிஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம். f of a டெல்டா f of a இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்னா f of a ஸ்டார் a இன்வர்ஸ் டெல்டா f of b ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்டோட ஒரு எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணா திரும்ப f of a தான் கிடைக்கும். ஸோ f of a திரும்ப a ஸ்டார் a இன்வர்ஸ்னா ஈன்னு கிடைக்கும். ஸோ f of e டெல்டா f of b ஈக்குவல் டு f of a. அடுத்து f of e னா e dash. ஸோ e dash டெல்டா f of b ஈக்குவல் டு f of a ன்னு கிடைக்கும். ஒரு எலமெண்ட் ஐடென்டிட்டி எலமெண்டால மல்டிப்ளை பண்ணா திரும்ப அதே எலமெண்ட் கிடைக்கும். ஸோ f of b ஈக்குவல் டு f of a. f of b னா நம்ம டிஃபைன் பண்ணபடி f of b னா பை ஆஃப் bk, f of a னா பை ஆஃப் ak. இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். பை ஆஃப் ak ஈக்குவல் டு f of a அப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன கிடைக்கும்னா பை ஆஃப் ak ஈக்குவல் டு பை ஆஃப் bk ன்னு கிடைக்கும். which means pi is well defined. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளைம் 2 வந்து pi is 1 to 1 சொல்லணும். pi is 1 to 1ன்றது ரொம்ப ஈஸி. என்னன்னா நீங்க வெல் டிஃபைன்டுக்கு என்ன சொல்றீங்களோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸா சொல்றது தான் 1 to 1 ஓட ப்ரூஃப் டெக்னிக். அங்க என்ன செஞ்சீங்க, வெல் டிஃபைன்டுக்கு ak ஈக்குவல் டு bk ன்னு ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்லி முடிச்சீங்கன்னா pi of ak ஈக்குவல் டு pi of bk ன்னு முடிச்சீங்களா? இங்க கிளைம் 2 pi is 1 to 1 சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். pi of ak ஈக்குவல் டு pi of bk ன்னு ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும்னா ak ஈக்குவல் டு bk ன்னு முடிக்கணும். அதான் 1 to 1. நீங்க எப்படி வெல் டிஃபைன்டுக்கு பண்ணீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல பண்றதுதான் 1 to 1. ஸோ pi of ak ஈக்குவல் டு pi of bk ன்னு எடுத்திருக்கேன். pi of ak னா நான் டிஃபைன் பண்ணபடி அது f of a, pi of bk னா டிஃபைன் பண்ணபடி f of b. ஸோ f of a ஈக்குவல் டு f of b. அடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீ மல்டிப்ளை f of a the whole inverse on both sides. ஸோ ரெண்டு சைடும் f of a the whole inverse ப்ரீ மல்டிப்ளை பண்ணிருக்கேன். பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா f of a the whole inverse delta f of a equal to f of a the whole inverse. ஆபரேஷன் வந்து டெல்டா, அதனால டெல்டா f of b பண்ணிருக்கேன். அடுத்து நமக்கு இது தெரியும் f of a the whole inverseனா அதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா f of a inverseக்கு ஈக்குவல். இது ஒரு தியரம்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ f of a inverse delta f of a equal to இதுவும் f of a the whole inverseனா அது எதுக்கு ஈக்குவல்னா f of a inverse delta f of b ன்னு கிடைக்கும். திரும்ப since f is a homomorphism இது எதுக்கு ஈக்குவல்னா f of a inverse star a equal to இது வந்து திரும்பவும் by the definition of homomorphism இது எதுக்கு ஈக்குவல்னா f of a inverse star b க்கு ஈக்குவல். அடுத்து f of a inverse star a னா e ன்னு அர்த்தம். அப்ப f of e னா e dash. சோ இதோட வேல்யூ வந்து இங்க e dash. இது வந்து f of a inverse star b ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா f of a inverse star b equal to e dash. அப்படின்னா என்ன அர்த்தம், this a inverse star b வந்து belongs to the kernel k ன்னு அர்த்தம். அப்படிதானே அதோட இமேஜ் வந்து ஐடென்டிட்டி எலமெண்டா இருக்குன்னா that element belongs to the kernel ன்னு அர்த்தம். So by claim 1 படி எனக்கு என்னன்னா இப்ப a inverse star b belongs to k ன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வாங்க claim 1ல இந்த இருக்கா a inverse star b belongs to k னா by using claim 1 இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எழுதணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எழுதணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எழுதணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் வந்துரும். சரியா? சோ by using claim 1 நம்ம இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லா எழுதினீங்கன்னா திரும்ப அந்த ak equal to bk ன்னு முடிச்சிடலாம். சோ அப்படி முடிச்சிட்டீங்கன்னா pi is 1 to 1 வந்துரும். நெக்ஸ்ட் claim 3 வந்து pi on 2. pi on 2 ன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். on 2னா உங்களுக்கு நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்கல்ல. on 2னா என்ன பண்ணணும், கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அந்த எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்றதுதான் on 2 ப்ரூஃப் டெக்னிக்.
ஸோ ப்ரூஃப் டெக்னிக் ஃபார் ஆன்டு என்னன்னா கோடொமைன்ல ஒரு எலமெண்ட் எடுக்கணும். கோடொமைன்ல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அதான் ஆன்டு. இப்போ பை ஆன்டுன்னு சொல்றதுக்கு எதை யூஸ் பண்ணி சொல்றாங்கன்னா எஃப்ஐ யூஸ் பண்ணி சொல்றாங்க. எஃப்ல வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ்னா ஜி டேஷ்ன்ற கோடொமைன்ல இருந்து ஒரு எலமெண்ட் எக்ஸ் எடுக்கிறாங்க. சரியா? அப்ப அது எஃப் வந்து ஹோமோமார்பிசமா இருக்கனால கண்டிப்பா ஒரு எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜியா இருக்கும் சச் தட் எஃப் ஆஃப் அதுக்கு வந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த எக்ஸுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற மாதிரி. சரியா? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கபடி எஃப் ஆஃப் ஏ வந்து எதுக்கு ஈக்குவல்னா பை ஆஃப் ஏகேக்கு ஈக்குவல். நம்ம அப்படிதான் டிஃபைன் பண்ணிருக்கோம். பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. நம்ம டிஃபைன் பண்ணிருக்கபடி பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஸோ இந்த எஃப் ஆஃப் ஏ வந்து எதுக்கு ஈக்குவல்னா பை ஆஃப் ஏகேக்கு ஈக்குவல். ஸோ பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக நான் இங்கே பை ஆஃப் ஏகே போட்டிருக்கேன். பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்ற ஒரு கோடமைன்ல ஒரு எலமெண்ட் எடுத்தேன்னா அதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்கு. பை ஆஃப் ஏகே ஈக்குவல் டு எக்ஸ். அதனால பை வந்து எனக்கு ஆன் டூ. ஸோ பைன்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது வெல் டிஃபைன் சொல்லிட்டேன். 1 to 1 சொல்லிட்டேன். ஆன் டூன்னு சொன்னனால எனக்கு அந்த பை வந்து என்னவாயிருச்சுன்னா ஐசோமார்பிசம் ஆயிடுச்சு. அப்ப ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கெர்னல்ல நார்மல் சப் குரூப்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பைய ஐசோமார்பிசம் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் தியரம்